நம்ம எல்லோருமே துவா செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய துவாவுக்கு முன்னாடி அல்லாஹு தாலாவை புகழாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லாமல் நம்ம துவா செஞ்சோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது யார் ஸலவாத்து சொல்லலையோ அவங்க ஸலவாத்து சொல்கிற வரைக்கும் அவங்களுடைய எல்லா துவாக்களும் தடை செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. அதாவது அவங்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்காது. ரெண்டாவது, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் யாராச்சும் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அல்லாஹ்வை புகழுங்க, அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அதுக்கப்புறமா உங்களுடைய தேவைகளை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த முறையில் தான் துவா கேட்கணும். இப்படி கேட்கக்கூடிய துவாக்கள் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் இன்னும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும்.